ஓகே மேடம். ரவுடி ஏ சில்லுவண்டு, இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. டேய் கத்தி தல டேய் வாங்கடா. கூட்டு போ. டேய் போடுறா அவனை. கத்தி தல கூட்டு போ. பாப்பா நீ வெளில வந்துடுற சரியா? என்னாச்சு மேடம் பாப்பா வெளில அனுப்பாம பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். டே கத்தி சொல்லுதுல இல்ல, ஒருத்தங்களை ஒரு வண்டி மோத வருதுன்னு வையேன், என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? வண்டியில் பிரேக் பிடிச்சிருக்காது, இல்லைன்னா டிரைவர் புதுசாக எல்எல்ஆர் போட்டவனா இருப்பான். ம் சரி, அதே மாதிரி அதே ஆளுக்கு இன்னொரு இடத்துல அதே ஆபத்து வருது, கத்தியால யாரோ குத்த வராங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? யாருக்கு தல? கேட்கறதுக்கு பதில் சொல்றா. இல்லை தல, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு யாரோ ஸ்பாட் வைக்கிற மாதிரி தோணுது தல. நீ சொல்கிற ரெண்டு விஷயத்தையும் வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. அவங்கள கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்லு. கரெக்ட், எனக்கும் அதுதான் தோணுச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கனி, ரவுடியா? ரவுடில உனக்கு ஃப்ரெண்ட் அடி? வள்ளி அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ரவுடி கெட்டவர் இல்ல, நல்லவர். நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதான் நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏய், நீ அவரை எங்க பார்த்த? பக்கத்துல தான், இங்கதான், நம்ம ஏரியால தான். டெய்லி பாப்பனே, ஸ்கூல் விட்டு வரும்போது மீட் பண்ணுவோம். இங்க பாரு கனி, சித்தி சொல்றத கேப்பியா? நீ சொல்றத பொறுத்து. கனி, விளையாடக்கூடாது, புரியுதா? இனி வெளியில யாரு கேட்டாலும் நீ என் பொண்ணுன்னு சொல்லாத, சரியா? பேரு கேட்டா வேற ஏதாவது ஒரு பேரு சொல்லு. வீடு கேட்டா கூட நம்ம வீட்டை காட்டாத. வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போனியா, அங்க இருந்து வீட்டுக்கு வரியா, அப்படிதான் இருக்கணும். அதை தாண்டி நீ எங்கேயுமே போக கூடாது. தேவையில்லாம யார்கிட்டயும் பேசக்கூடாது. தெரிஞ்சவங்களே உன்னை கூப்பிட்டாலும் கூட சித்திக்கு தெரியாம நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? ஐயோ வீரா, என்ன இது? ஜெயில இருக்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுற. கனிக்குட்டி, சித்தி சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ல. வீட்லயே இருக்க முடியாது வீரா. என்ன டிவி பார்த்துட்டு வீட்லயே அடைஞ்சிருக்க சொல்றியா? அதெல்லாம் போர். நான் வெளியில போவேன், ஏரியா பசங்களோட விளையாடுவேன். கனி சொன்னா கேளு, அதெல்லாம் பண்ணாத. எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு பேசாம நீ என்ன வீட்லயே கட்டி போட்டுடலாம். நான் என்ன நாயா பூனையா கட்டி போட்டு வளர்க்க? கனி, ஓவரா பேசினேன்னு வெச்சுக்கோ. என்ன உனக்கு? நான் அவகிட்ட அப்படி ஹர்ஷா பேசிருக்கவே கூடாது. வலிமா, என்னால அவளை அப்படி பார்க்கவே முடியல. மீரா அழாத, அதெல்லாம் பாப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. வலிமா, அழாத அழாத. பயமா இருக்கு வலிமா. ஒண்ணும் இல்ல, அவ பயந்துட்டா, அவ்வளவுதான். டாக்டர் என்ன மேல சொன்னாங்க? செகண்ட் ஃப்ளோர்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு மேல போய் பார்க்கலாம். சரிங்க, போலாம். அந்த பழைய ஸ்கேன் கனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கனி என் பொண்ணு எடுத்து வச்சுக்க. கனி சரி பாரு, ஹாஸ்பிட்டல் எவ்வளவு குடிச்சிட்டு வரான் பாரு.
ஐயோ கனி ம். கனி முத்து அம்மா இவ எதுக்கு இங்க வந்தா போ சொல்லுங்க அப்படி. சரிம்மா. கனி உங்க அப்பா வந்திருக்குங்க கனி. தம்பி வாப்பா போலாம். போ விடு. தம்பி. அத்தை நான் என் குழந்தைய பார்க்கணும். கனி டேய். கனிக்குட்டி டேய் அப்பா கத்தாத கூட்டு போய் இவனை. தம்பி வாங்க தம்பி போலாம். வாங்க 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 தம்பி நான் வாங்க. பார்க்கணும். வாங்க பாப்பா இங்க இருக்கா? அங்கேயா? நான் பார்த்துட்டு வாங்க. வந்துடுறேன். இவன் வேற எப்ப திருந்துவான்னு தெரியல. குழந்தைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கே, அவளை கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கணுமேங்கிற அக்கறை பெத்த தகப்புனா அவனுக்கு இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட குடிச்சிட்டு வந்திருக்கான் வீரா. இவெல்லாம் என்ன அப்ப அவனுக்கு தெரிய வேணா? விடுங்க. தம்பி விடு முத்து இரு. விடு. ஏய் நான் என் பொண்ணு பார்க்கணும். கனிக்குட்டி கனி அப்பா வந்திருக்கேன்டா. நீ எங்க இருக்க? தம்பி என்ன தம்பி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கனியை பார்க்க வலிமா வாய மூடு. நீ எல்லாம் ஒரு தகப்பனாடா? உன் பொண்ணு இங்க எந்த நிலைமையில இருக்கா அத கொஞ்சம் கூட தெரியாம குடிச்சிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? அப்பனா நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ போடா. அம்மா, அம்மா. போ இங்க இருந்து. தம்பி எந்திரிக்க எந்திரிக்க தம்பி வலிமா எந்திரிக்க. வலிமா பாத்து எந்திரிக்க. கூடி வாங்க. ஏய் நம்ம குடும்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எந்த நிலைமையில இருக்கு, இதெல்லாம் உன் புத்தியில ஏறுதாடா? ஏதாவது நினைச்சு பாக்குறியா? நீ பாட்டுக்கு 24 மணி நேரமும் குடிச்சு குடிச்சு உன்னை நீயே அழிச்சுக்கிற. ஆமாடா, உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. அதுக்கு என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க பாக்குறியா? உனக்குதான் வாழ பிடிக்கல. சரிடா, உனக்கு ஒரு புள்ள இருக்கேடா. அத நினைச்சாவது உன் வாழ்க்கைய அவளுக்காக வாழலாம்ல. அவளை பத்தி நீ நினைச்சு பாக்குறியா? உன்னை நான் தான் வளர்த்தேன்னு நினைச்சா என் நெஞ்சு பதறுது ராகவா. நெஞ்செல்லாம் பதறுது. நான் வளர்த்த புள்ளையடா நீ. அந்த பிஞ்சு குழந்தைய பத்தி ஒரு நாள் ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பாக்குறியாடா? அவ என்ன பண்றா, என்ன சாப்பிடுறா, எப்படி இருக்கா? ஒரு தகப்பனா நீ அவ பக்கத்துல இருக்கணும். நீ என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கியாடா? நினைச்சு பாத்திருக்கியா? என்னடா சோகம்? இல்ல என்ன சோகம்? இதோ நிக்கிறாள, அவளுக்கு அவ அக்கா இல்ல, எனக்கு அவ பொண்ணு இல்ல. எங்க மனசுல எல்லாம் சோகம் இல்ல. நாங்களும் குடிக்கட்டுமா? குடிச்சா எல்லா சோகமும் போயிடுமா? முன்ன மாதிரி வேண்டாம் வலிமா சத்தம் போடாதீங்கம்மா. இது ஹாஸ்பிட்டல்.